டே ஒன்னோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கோவில்பட்டி வர்சஸ் கரம்பவிடுதி ரெண்டு டீமுக்கான மேட்ச். டாஸ் வின் பண்ண கரம்பவிடுதி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங்கில் இருக்க போகிறது கோவில்பட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் ஆட பார்த்துருக்காரு. ஃபீல்டு கையிலே போயிருக்கு. ரெண்டு வரல. டாட் பால் டு ஸ்டார்ட். செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ். அந்தளவு டைமிங் கிடைக்கல. குயிக்கராக வந்திருக்கு. அதை வச்சு சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால். இந்த ஸ்பாலில் இந்த குட்டி பையன் இருக்கான். இதுக்குள்ளே படிப்பான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காங்க. ஒன் மோர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாருங்க. ஒரு டைமிங் கிடைச்ச பால். தவறான பந்தை தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன். இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு கவர்ஸில். இதுவும் பவுண்ட்ரி போயிடும். பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரியோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் கண்ணன் வந்திருக்காரு. குயிக்கோ டெலிவரி அது வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. தெளிவான ஃபீல்டர் நிதிஷ் இருக்காரு. தேர்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் போடல. சூப்பராக போட்டிருக்காரு கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டாக இருந்தாலும் கன்சிடர் ஆகாது. கிரிக்கெட் அதன் காரணமாக கேட்சையும் பிடிக்கல, விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக ஆடி இருக்காரு. தாண்டி போயிடுச்சா பவுண்ட்ரியான்னு செட் பண்ணி கொடுத்தாங்க. பவுண்ட்ரியா. 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பிரபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர். சான்ஸ் பால் ரீச் போயிருக்கு. ஹைட் இருக்கான்னு பார்த்தா பால் வரைக்கும் போய் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. ஃபீல்டு கையிலையா அங்கே கேப்பாக இருக்கு. போஸ்டாருங்க. நான் நல்லா ஃபீல்டிங்கை போட்டு அகைன் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆன்ல ஃபீல்டர் மிஸ் டச் பண்ணான்னு சொல்லலாம். அகைன் ஒரு பவுண்டரி, சாரி அகைன் ஒரு டபுள் போட்டாங்க. கன்சிடர் 3வது டபுள் ஓடி எடுக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் இந்த முறை தெளிவாக பேட்டில் மிடில் பண்ணியிருக்காரு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. இங்கே 6. 3வது ஓவருக்கான முதல் 6 பதிவு பண்ணுறாரு வெங்கட். ஒன் இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா. சிங்கிளோட சாப்பிடலாம் பார்த்தா ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். ஒரு சிங்கிள். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? ஃபாஸ்ட்டாக இருப்பாரான்னு பார்த்தா ரொம்ப லேசியாக இருந்திருக்காரு. பவுண்டரி கேப்பில் போயிடுச்சு. பவுண்டரியோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர். இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க. 17 ரன் இந்த ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் நிதிஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆப்பில் ஃபாஸ்ட்டாக போயிருந்தா போயிடுச்சுங்க. இங்கே கரெக்டாக ஹேக்கிங்கில் எடுத்து போட்டாரா அதையும் தெளிவாட்டாங்க. ஏன்னா லாங் ஆஃப் ஃபீல்டர் எடுத்து உள்ள மிட் ஆப்பில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து சூப்பராக ஆடி இருக்காரு வெங்கட். மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இங்க ஒயிட் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணி போனாரு. பவுலர் பிடிக்கிறாருன்னு பார்த்தா பின்னாடி பிரபா பாலை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிட்டுக்கான ட்ரை பேட்டில் போடலாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஸ்லோயா நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். லோ ஃபுல் டாஸாக சப்போர்ட் பண்ணி போகும். கனெக்ட் ஆகிருக்கு. கீப்பருக்கு தான் வந்திருக்கு பால். டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சூப்பராக ஆட்டாருங்க. கடைசி வரைக்கும் பாலை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு லேட் கட்டு, ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி.
நேருக்கு நேர் லாங் ஆஃபில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே கண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிளாக ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா 2 ரன் விட்டாங்க. 2 இதோட ஓவர் எண்டு. 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5th ஓவர் போட அருள் வந்திருக்காரு யங் சார். சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். கட்டுக்கு போக பார்த்தாரு, கட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு லென்த் நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். அதோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே பற்றி சிங்கிளாக தான் இருக்கும். குயிக்கராக இருந்திருக்காரு ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் வைட். நேருக்கு நேர் தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். ஃபீல்டரே வைக்கலாம் நேருக்கு நேர். அதன் காரணமாக பவுண்டரி போயிருக்கீங்க. 5th ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டாக ஆட்டாருங்க. ஸ்லோயருக்கு வெயிட் பண்ணி ஆடி இருக்காரு. 1 more பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா கடைசி பால் விக்கெட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நல்ல த்ரோவாக இருந்துச்சுங்க. கரெக்டான பேக்கப்பு. எக்ஸ்ட்ரா ரன் ஒன்றா விக்கெட்டாக தான் மாறும். விக்கெட் டு என்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 58 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 59 டார்கெட் ஃபார் கரம்ப விடுதி. நேம் என்னையா? ஸ்வா. என்ன படிக்கிறா? ஸ்கூல் படிச்சுக்கிறியா? இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? மேட்ச்சுக்கு வந்திருக்கா? வீக் டேஸில் தானே மேட்ச் நடக்குது. ஏன் என்ன லீவு? ஓ உள்ளூர் விடு. அங்கே ஊரில் இருக்க ஃபெஸ்டிவலில் அதன் காரணமாக ஸோ லீவு. ஸோ விளையாட ஆர்வமாக வந்திருக்கீங்க. லீவுனாலும் வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல. விளையாட வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தா விளையாட? ஓ ஊரில் ஆர்வமாக இருக்கிறதுனால கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ பேட்டிங் பவுலிங் அந்த வாய்ப்பாக இல்லை. ஃபீல்டிங் தான் நீ நிற்பன்னு தெரியும். அப்படி இருக்கும்போதும் விளையாட என்ன காரணத்துக்காக வந்திருக்க? விளையாட வரணும். 11க்குள்ளே இருக்கணும். ஓகே சூப்பர். நேமு? விஸ்வா. ஓகே. நிறையா மேட்ச் போ. ஸோ வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள். ஸோ இப்போதைக்கு உங்கள் சீனியர் விளையாடுறத நிறையா பார்த்து அதில் லேர்ன் பண்ணிக்க. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கான இடம் இருக்கும். ஏன்னா உங்கள் டீம்லேயே நிறையா சின்ன சின்ன பசங்க தான் விளாட்றாங்க. அடுத்தடுத்த வருஷம் கண்டிப்பாக விளாட்லாம். ஓகே வாழ்த்துக்கு. ஓடி மிஸ்மா சைக்கிளிங்கில் இருக்குது பிரபு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராக்கர்ஸ் ரகுவிங்க. நான் சைக்கிளில் பிரபாகரன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். முதல் பந்தே ஒரு டாட் பால் டு ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் ரகு. செகண்ட் ஒன் குயிக்கராக பேட்டாக எடுத்துருக்காரு. அதை வச்சு சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் மணி கரெக்டாக எப்போவுமே த்ரோ பாஸ் அடிப்பார். நல்லா ஸ்டாப் சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் பால். கேட்சை பிடிச்சிடுறாங்களா? பாயிண்டில் 2-3 தட்டு. அதுக்கப்புறம் பிடிச்சாரு லட்டா விக்கெட்டு. ஒன் பேட்ஸ்மேனா எங்கள் கண்ணன். சான்ஸ் பார் அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரகு டு பிரபு. தெளிவாக ஆடி இருக்காரு. கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் வெங்கட் பாலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு சிங்கிள் லான் பார்த்தா 2வது ரன் ஓட்டாங்க. இந்த முறை மறுரீச் அடிச்சிருக்காரு. பவர் பிளேல ஆள் இல்லா திசையில் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி டி எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க கரம்பா விடுதி. செகண்ட் ஓவர் போட எங்கள் குணா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். 2வது பால் காலில் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபீல்டர் இருந்தாலும் குயிக்கராக ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். சுவிட்சிருக்கான ட்ரை உடம்புல தான் பட் ஒன் பெரிய சுற்று பேட்டில் பால். 1 more டாட் பால் பதிவு பண்ணுறாரு எங்கள் குணா. இந்த முறை மறுரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் புஷ்டாருங்க. லைனில் வச்சு கேட்ச் ஆகிங்க. டேக்கன் மணி. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் குணா. டாட் பால் டு எண்ட் ஓவர். மேட்ச்சுக்கு நான் 3வது ஓவர் பட மணி வந்திருக்காரு. ஒரு ஸ்லோயர் பேட்டில் பட்டு வந்துச்சா காலில் பட்டு வந்துச்சா விக்கெட்டுங்க. அம்பேடிசனுக்கு வெயிட் பண்ணல. விக்கெட்னு தெரிஞ்சவனே வெளில வந்துட்டாரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேனா எங்கள் அருள். சூப்பராக ஆடி இருக்காருங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே. பவுண்டரிக்கு சான்ஸ் இருக்கா? விரட்டி பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் விரட்டி போய் ஸ்டாப் பண்ண முடியலங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர். பவுண்டரி
இந்த முறையும் சுவிட்ச் கிட் இதுவும் தாண்டி கண்டிப்பாக போயிருங்க பவுண்ட்ரி. பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பாலையும் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காங்க. இந்த முறை ஃபீல்டர் கையில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மோகன் இருக்கார் ஃபீல்டர். ஒரு சிங்கிள் நீ பேஸ் பண்ணா அந்த ராசு உடம்புல பட்டு ஒரு சிங்கிள். இந்த முறை சூப்பராக அடிச்சாருங்க. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க வர விட்டு கரெக்டாக அடிச்சாரு. லேட் கட்டு ஃபீல்டர் கையில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 21. மேட்சுக்கான 4வது ஓவர் போட அகைன் குணா அவருக்கான 2வது ஓவர். ஒரே பவுலர் மட்டும் தான் 2 ஓவர் யூஸ் பண்ணலாங்க. மேலே குணா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2 ரஸ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் நின்று எடுத்து நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட். எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் நிதி சாப்பிட்டு ஏக்காத எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே வித்தே கொடுக்காத பந்து அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையோட தரையா கேப்பில் போயிருக்கு. 2 ரஸ் பண்ண முடியுதா சிங்கிளோட சாப்பிட்றாங்க பார்த்தா அகைன் கேப்பில் தான் போயிருக்கு. இதுவும் அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். சிங்கிள் மைன்ஸோட பொறுமையாக ஓடிக்க இருக்காங்க. சிங்கிள் 4 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் 5th ஓவர் போட எங்கள் காமு மோகன். ஃபஸ்ட்டு பால்லே ஒரு டாட்டு. செகண்ட் ஒன் இந்த முறை கரெக்டாக அடிச்சாருங்க. போன பாலும் இதான் ட்ரை பண்ணார். இந்த முறை அடிச்சாரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் இந்த முறை கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பால் வரைக்கும் வந்தார். கேட்சை பிடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த முறை நேருக்கு நேர் கேட்சை பிடிக்கிறாங்களா? நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை ஃபீல்டர் கையிலே தான் போயிருக்கு. 2 பால்ல டாட் பால். இந்த முறையும் மறிச்சு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணது பாலை. ஸோ பாலை மட்டும் இல்லை மேட்சையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த ரவுண்டு போக விடாமல். ஸோ மேட்ச் 1 எங்கள் கோவில்பட்டி. ஸோ அதே மாதிரி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டீமுக்குமே ஸோ முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் ஸோ அவங்க டீமை பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா டீமுக்குமே அயன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கரம்பவூரில் ஒரு குட்டி பையன் ஸ்குவாடில் இருந்தார். ஸோ அதை பாராட்டி ஸோ அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அழைச்சி இங்கே கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். டே 1ஓட குவார்டர் ஃபைனல் மேட்ச் குளவாய்ப்பட்டி வர்சஸ் கோயில்பட்டி 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போது கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு சொல்லலாம். டாஸ் வின் பண்ணால் குளவாய்ப்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்குது ராக்கர்ஸ் லோகோ. நான் சைக்கிள வெங்கட் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரதீப். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுவிட்ச் கிட் சூப்பராக ஸ்டாருங்க. ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரகு. செகண்ட் ஒன் இந்த முறை மறிச்சு ஆடி இருக்காரு. இதுவும் தாண்டி போயிருங்க கண்டிப்பாக. பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்க. தேர்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் கிட் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து உடம்புல இல்லை போட்டிருக்கான்னு சொல்லலாம். அட்டாக்கிங் டெலிவரி பாடியில் போட்டிருக்காரு. டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் சரியா ஜட்ஜ் பண்ணி பிடிக்கலங்க இங்க. 1 மோர் பவுண்டரி 3வது பவுண்டரி பதிவு பண்ணுறாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா? யார் கேட்சை பிடிக்க போகிறாங்கிறத பெரிய கன்ஃபியூஷன்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பவர் பிளேயில். 2வது ஓவர் போட எங்கள் பசுபதி வந்திருக்காரு. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட் டெலிவரி நல்லா போட்டிருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். தேர்ட் ஒன் விரட்டி போகிறாங்க. பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகுது பால். போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருதா? எஸ் 1 மோர் பவுண்டரி ஆட் ஆகுதான்னு சொல்லலாம். எங்கள் பேக் டு பேக் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. கேப்பில் போய்க்கிறதுக்கு 1 2 கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆளே இல்லை. யங்ஸ்டர் விரட்டி கடைசி வரைக்கும் பாலுக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்
கட்டுங்க பாஸாக இருந்திருக்கு. எப்போவுமே இந்த கட்டு நல்லா ஆடுவார்னு சொல்லலாம் வெங்கட். பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா முடியலைங்க, பவுண்டரி போயிடுச்சு. 2 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பட எங்கள் ஜெயா வந்திருக்காரு. 3வது ஃபர்ஸ்ட் ஒன் பிகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு. நல்லா கீப்பிங் குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் உல்ட்டா ஸ்லோயராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். 3வது பந்து நேருக்கு நேர் லாப்டர் ஒன்று ஆடி இருக்காரு. ஏந்தி விட்டு 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறான்னு பார்த்தா சிங்கிளா 2 பாலோட. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து கையிலே போயிருக்குன்னு சொல்லலாம் ஃபீல்டர்கிட்ட. 1 டாட் பால் பதிவு பண்ணுறாரு. இந்த ஓவரில் வர 3வது டாட் பால் நினைக்கிறேன் ஜெயா கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆட்சாருங்க, ஆள் இல்லா திசையில் தெளிவாக போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரியான பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டார். வாட் அன் எஃபோர்ட். பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினச்சேன், ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் திரும்பி ஆடி இருக்காரு. அகைன் அதே ஃபீல்டர் மெனக்கட்டு போனாரு. இப்போ பாலுக்கும் வந்துட்டாருங்க. நல்ல ஃபீலிங் எஃபோர்ட். அங்கே அடிக்கிறாங்கன்னு பார்த்தா கையில் வச்சுட்டாங்க. 2 ரன். மேட்சுக்கான 4வது ஓவர் பட பிரதீப் வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட்டில் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே உடம்பு லைனில் வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கிட்டும் தெளிவாக ஆட்டாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே மெயின் நம்பர் கொடுத்தாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பால் டிவைட் ஆகி தான் வரும். ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு போயிருக்கு. ஃபீல்டர் வந்திருக்காருங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. எக்கச்சக்க பந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் கிளாயப்பட்டியோட யங்ஸ்டர். அகைன் ஒரு நோ ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அடிச்சிருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கரெக்டாக அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6, இந்த முறையும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். 2வது 6 பதிவு பண்ணுறாங்க இந்த ஓவரில். 2 வெங்கட் பேட்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக ஆனாருங்க. குவாலிட்டி ஷாட் ஃப்ரம் குவாலிட்டி பேட்ஸ்மேன் சொல்லலாம். இங்கே ரீக்ளோஸ்டர் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்கு. இந்த முறை ஒரு ஸ்லோயர் மாதிரி அடிச்சிருக்காரு. கம்ஃபர்டபுளாக ஆடி இருக்காரா. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. இங்க நல்லா அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு லைஃபும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 2 ரன் 2 ஓட்டங்கள். மேட்சுக்கான 5வது ஓவர் போட எங்கள் பூபதி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாடி இருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது. லாப் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இந்த மாதிரி கரெக்டாக சுற்றிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஃபீல்டருக்கு வாய்ப்பே இல்லை. சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டர் வச்சோம். அந்த கேப்பில் தெளிவாடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. வரட்டி ஆடி இருக்காரு கவர்ஸில். அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணாங்களா. 2 ஃபீல்டர் தடுத்து போட்டிருக்காங்க. நல்ல பேக்கப். இந்த பாலில் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காங்க. டாட் பால். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாங்களா இல்லை கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஆளே இல்லை அந்த இடத்துல. அதன் காரணமாக 1 பவுன்ஸ் பவுண்டரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 70 அடிச்சிருக்காங்க கோயில்பட்டி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அருண் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன்று சான்ஸ் பால். பாலை போஸ்டாருங்க ஜெயா. சரியான எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கோயில்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக எங்கள் மணி வந்திருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் நினைக்கிறேன். ரட்டி வந்திருக்காங்க ஃபீல்டர். ஃபோர்த் ஒன் சூப்பர் டெலிவரி. நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் கலக்கிக்கிறான்னு சொல்லலாம். எங்கள் கடைசி ஒரு படம் வந்த அருண். லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா தாண்டி போயிடுச்சுங்க. இங்க 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க வெங்கட். 6ஓட 50 பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்க வெங்கட்.
6 ஓவர்கள் முடிவெட்டு பெற்றுள்ளனர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 81 அடிச்சிருக்காங்க கோயில்பட்டி, 82 டார்கெட் ஃபார் குளவாய்ப்பட்டி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. ஓனி பேஸ் பண்ணா செகண்ட்ல இருக்குது பிரதீப். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராக்கர்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லே சுவிட்ச் கிட் பேட்ல பட்டு உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் பெரிய தெளிவாக மீட் ஆகலை. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மணி இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள். மணி பேஸ் பண்ண வந்தால் ஜெயான் ஸ்ட்ரைக். பெரிய சுத்து ஆப் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? 2 ஃபீல்டர் போயிருக்காங்க பாலுக்கு. நல்லா டேக்கன். முதல் விக்கெட்டை முதல் ஓவரில் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் விஷால் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காங்க. 1 more டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 1 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட்டை இழந்து. செகண்ட் ஓவர் போட இங்கே குணா ஃபாஸ்டாருங்க. ஃபாஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேட் ஸ்விங் உள்ள வந்த பால தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6 எங்கள் பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். கேட்ச் ஆனால் பிடிக்கலங்க. நோ மேட்ச் ஆன் லெவல் இருக்கு. 1 2வது ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு வெட்டி இருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். ஸ்டெம்போ ஓப்பன் காட்டினாரு. கேப்பில் போயிருக்கா. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க விழுந்து. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்ஸ்விங் ஃபாஸ்டாக இருந்தாலும் பவுலர் தெளிவாக போட்டிருக்காரு. லைனில் டாட் பால். அகைன் பெரிய சுத்து பேக் டு பேக் டாட் பாலோட ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்கே குணா. 3வது ஓவர் பட உடனே வந்திருக்காரு ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு இந்த பவுலர் ஃபர்ஸ்ட் பாலே தரையோட தரையா அதே வச்ச சிங்கிள். ஏன்னா பிரதீப் சேகர் வைக்க நினைப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலுக்கு போகலை. கஷ்டம் தான் பிடிக்கிறது. அதோட நெக்ஸ்ட் ஒன் மெயின் தரையில தான் போயிருக்கு. அதே பட்ச சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. எல்லா பாலும் பெரிய ஷாட் தான் போகிறாங்க. அது கனெக்டே ஆக விடாமல் போட்டுக்கிறான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். டாட் பால். இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காருங்க. கண்டிப்பாக தாண்டி போகும். ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்துருக்குன்னு சொல்லலாம். 6 இங்க 3 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி. 6 மணியோட ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். மணிக்கு 17க்கு 63. அகைன் ஒரு டாட் பால். நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா யாரோட விக்கெட்னு செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க. கலந்து ஆலோசித்து தனது முக்கியத்தினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ போன பாலில் ஸ்ட்ரைக் வர நினச்சா பிரதீப் வேகமாக வந்தார். கீப்பர் இங்கே வச்சு அடிக்காமல் அங்கே டேரெக்டாகவே அசான்னு சொல்லலாம். ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதீப்போட விக்கெட் பறி போகுது. அகைன் ஒரு டாட் பால். கன்சியூட்டியாக 3 டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா மணி லிமிட் கேட்டு கேட்சை விட்டாங்க. லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். டாட் பால் டு எண்ட் ஓவர். லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. ஒரு ஃபுல் ஷாட் கேட்ச போஸ்ட் மணி. பேக் டு பேக் 2 வைடு போயிருக்கு. தரையாக தான் போயிருக்கு இந்த முறை. அதிகபட்சம் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல விக்கெட். நீ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். வாட் அண்ட் டெலிவர் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே. 1 more டாட் பால். 5 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து. கடைசி ஓவர் பட ரமேஷ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஹிப்னோ பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால். கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஜாலியாக எடுத்து போட்டால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மேட்சை கைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் விக்கெட். தேர்ட் ஒன் பவுலர் கைக்கு டாட் பால். ஃபோர்த் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் கேட்ச் ஆன பார்த்தா 2 ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போயிருதா? போயிடுச்சு பவுண்டரி. லாஸ்ட் ஒன்
சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால் டு எண்ட் இன் ஏ டே அப்படின்னு சொல்லலாம். முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க எங்கள் கோவில்பட்டி. அதே மாதிரி 6 அடிச்சா 500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரதீப் ப்ரோ 6 அடிச்சிருந்தாரு. சொன்ன மாதிரி 500 அமௌண்ட் மாதிரி 500 கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி குவார்டர் ஃபைனல் வரைக்கும் முன்னேறி வந்து லாஸ் பண்ணுற டீமுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ முள்ளங்குச்சிலேருந்து புது மாப்பிள்ளைக்கு இன்னொரு சீர் ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம். எங்கள் ஃபேனோட வாழ்த்துக்கள் ப்ரோ. மேன் ஆஃப் த மேட்ச் வெங்கட் 360 வெங்கட். டோர்னமெண்ட்டில் முதல் 50 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 மேட்சுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. டிசோர் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ.